நாம் இன்று மாமன்னர் அசோகரை பற்றி பார்க்க இருக்கோம். யார் சார் அவர்? மாமன்னர் அசோகர். இவர் தான் உலகத்திலேயே மிக சிறந்த தலை சிறந்த அரசர்னு சொல்லுவோம். யாரும் ஆண்டிருக்காங்க உலகத்தை. நம்ம உலகத்தை ஆண்டவங்க ஏகப்பட்ட பேர் ஆண்டிருக்காங்க. நம் இந்தியாவில் அதே போல் பிந்துசாரரிலிருந்து இங்கே கடைசியில் இந்த மௌரிய பேரரசுகள்லாம் இந்த அவுரங்கசீப்பரும் பின்னாடி இரண்டாம் பகதூர் ஷா வரை அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்கள் ஆண்டிருக்காங்க. ஆனால் அந்த உலக அரசர்களிலேயே இவர் தான் தலை சிறந்த அரசராக காணப்படுவார் என நாம் இன்று இந்த அசோகரை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த உலகில் தலை சிறந்த அசோகர் என கூறப்படுகிறோமே, அந்த அசோகரனுடைய வாழ்க்கை வரலாறு, ஏன் இவர் தலை சிறந்து விளங்குகிறார் என்பது பற்றி, இவரை பற்றிய ஒரு தகவல்களை நாம் பார்க்க இருக்கோம். ஓகேவா? ரைட். இவருடைய காலம் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 273 கிமு 272 வரை. ஓகேவா? இவருடைய தந்தை யாருன்னு பார்த்தா பிந்துசாரர். அந்த பிம்பிசாரர்னு ஒருத்தர் இருப்பார். மகாஜன பதங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 16 மகாஜன பதங்கள் இருக்கும். அந்த மகாஜன பதங்களில் மகதத்தை முதலாக அந்த மகாஜன பதங்களில் அவந்தி, கோசலம், மகதம் இது போன்ற ஒரு அரசுகள் எல்லாம் அந்த மகாஜன பதத்தில் ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். மகாஜன பதம் அப்படின்னாவே, ஜனம் அப்படின்னா மக்களினுடைய இனக்குழு, பதம் அப்படின்னாவே இடம். அந்த ஜனபதம் அப்படின்னா அந்த இனக்குழுக்கள் வாழ்கிற இடம். மகாஜன பதம்னா நிறைய இனக்குழுக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி, ஒரு பெரும் பகுதின்னு வச்சுக்காங்க. அந்த மகாஜன பதத்தில் முதலாக ஒரு அரசராக தோன்றியவர் தான் பிம்பிசாரர். ஆனால் இவர் நாம் பார்க்குறவர் பிந்துசாரர். நிறைய பேர்த்துக்கு அந்த பிந்துசாரர் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் கன்ஃபியூஷன் வந்துடும். அவரா இவரா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துடும். ஓகேவா? இப்போ இவர் என்ன சார்? பிந்துசாரர். இந்த பிந்துசாரர் அப்படிங்கிற அசோகரனுடைய அப்பா, மாமன்னர் அசோகரனுடைய அப்பா, மௌரிய பேரரசை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியனின் மகன் பிந்துசாரர். இப்போ நம்ம சந்திரகுப்த மௌரியரின் பேரனான அசோகரை பார்க்க இருக்கோம். இந்த அசோகர் தான் உலகில் தலை சிறந்த அரசராக காணப்படுகிறார். யாரையும் உலகில் தலை சிறந்த அரசர்னா அப்படியே சீசர், கான்ஸ்டைன், மகா அலெக்சாண்டர், நெப்போலியன், இது மாதிரி அதே மாதிரி மாமன்னர் நம்மளுடைய சிறந்த மௌரிய பேரரசின் சிறந்த அரசர்களாக நாம் இருக்கிற அந்த அக்பர், ஷாஜகான், அதே மாதிரி குப்த பேரரசி இரண்டாம் சமுத்திரகுப்தர், இது மாதிரி மன்னர்கள் எல்லாம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு அரசர்கள். அவர்களை விட இவர்தான் உலகின் மிக சிறந்த அரசராக நாம் தேர்ந்தெடுக்கிறோம். காரணம் என்னன்னா, ஏன் இவரை உலகில் சிறந்த அரசர்னு நம்ம தேர்ந்தெடுக்கோம் அப்படின்னா, இவருடைய கொள்கைகள், இவருடைய செயல்கள் எல்லாமே நமக்கு நம் இந்திய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக இவரை ஒரு சிறந்த அரசராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, நம் இந்தியாவில் உள்ள நம்ம கவர்மெண்டினுடைய சிம்பிள் இருக்குல்ல, நம்ம தேசிய சின்னம், அது என்னன்னு பார்த்தா இவருடைய சாரநாத் தூணில் மேலே 4 முகம் கொண்ட ஒரு சாரநாத் தூண் இருக்கும். அந்த தூணில் 4 பக்கமும் சிங்கம் இருக்கிற மாதிரி உருவம் இருக்கும். அந்த உருவம் தான் நம் இந்தியாவினுடைய தேசிய சின்னமாக ஏற்றிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம தேசிய கொடியில் இருக்கிற அந்த அசோக சக்கரம், இவர் பேரில் தான் அந்த சக்கரம் பேரே அசோக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசோக சக்கரத்தை நம் தேசிய கொடியில் மத்தியில் வைத்திருக்கிறோம். அப்படின்னா நம் இந்தியாவில் இருக்கும்
தலைவர்கள் எல்லாம் சாதாரண தலைவர்கள் இல்லை. அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருப்பாங்க. பல நூல்களை படித்தவர்கள், பல டாக்டரேட் வாங்கியவர்கள், பல சமுதாய தலைவர்கள், எல்லா ஃபீல்டுலையும் பெரிய பெரியவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுத்தது யாருன்னு பார்த்தா, சிறந்த அரசராக யாருன்னு பார்த்தா நம்ம அசோகர். இவருடைய செயல்கள் அவ்வாறு இருக்கும். அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நாம் பார்ப்போம். ஓகேவா? இவருடைய காலம் கிமு 273 கிமு 232 வரை. இவருடைய தந்தை பிந்துசார். ரைட். பிந்துசார் 273 இருந்ததாக கூறி, இவர் 273 இவர் இப்போ அதிகாரம் ஏற்றிருக்கிறார். ஆனால் உண்மையான முடிசூட்டு விழா கிமு 269 தான் நடந்திருக்கிறார். அந்த 4 வருடம் என்னையா பிரச்சனை, ஏன் அப்பயே 273 நீ பதவி ஏற்றிருக்கணும்ல, பதவி ஏற்று முடிசூட்டு விழா கொண்டாட்டிருக்கணும்ல அப்படின்னா, அங்கே தான் வரலாற்று ஆசிரியர்களும் பல தகவல்களை சொல்கிறார்கள். அது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏதோ சம்திங், ஆனால் அதுக்கு உண்மையான ரெக்கார்டு இல்லை. இவருக்கு பிந்துசாரருக்கு மனைவிகள் 12 மனைவிகள் இருந்ததாகவும், இவருக்கு 100க்கும் மேற்பட்ட மகன்கள் வாரிசுகள், அந்த 12 மனைவிகளுக்கும் அவர் அதே வேலையாக தான் இருந்திருப்பார். 100க்கும் மேற்பட்ட மகன்கள் இருந்ததாகவும், அந்த மகன்களை எல்லாம், இவனுடைய அசோகருடைய வாரிசுகளை எல்லாம் இவர் கொன்றுவிட்டு, சுசுமா அப்படிங்கிற ஒரு சகோதரனையும், தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு கடைசி சகோதரனையும் விட்டு மீதி அனைத்து பேரையும் இவர் கொன்றுவிட்டு, பின்னாடி தான் அந்த 4 வருடங்கள் கழித்து 269 இவர் பதவியேற்றதாக, முடிசூட்டு விழா செய்ததாக நம் இந்திய வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை இந்திய வரலாற்றின் ஒரு இருண்ட காலம் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து இவருடைய ஆணைகள், இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கல்லாணைகள் தான் இவருக்கு அவ்வளவு ஒரு எவிடன்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு எல்லாம் அந்த மரபு வழி செய்திகள், வாய்வெளி செய்திகள், அந்த இதுதான். இவர் தான் தன்னுடைய கல்லாணைகள், அப்பெல்லாம் புக்கெல்லாம் கிடையாது, அந்த பாறைகள், சிறு கல்லாணை, அந்த கல்லாணைகள் 2 வகைப்படுன்னு சொல்லுவாங்க. சிறு கல்லாணைகள் அப்படின்னா அந்த சிறு சிறு பாறைகள் எல்லாம் தன்னுடைய உத்தரவுகளை பொறித்து வைத்திருப்பார், எழுதி வைத்திருப்பார். அது என்ன மொழி அப்படின்னா, பாலி மொழியில பிரகிருத மொழி, பிரகிருத எழுத்துன்னு சொல்லி அதை சொல்லுவோம். ஒரு சில பகுதிகளில் ஆப்கானிஸ்தானோ, ஒரு சில பகுதிகள் கரோஸ்டி அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையும் இருந்ததாக நம் இந்த வரலாற்றை தொல்பொருளை ஆய்ந்த அந்த வரலாற்று ஆசிரியர்கள் அந்த பாலி மொழியை படித்து, அந்த பிரகிருத மொழியை படித்து, இந்த கரோஸ்டி மொழியை, அந்த லாங்குவேஜை படித்து நமக்கு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்படி இவருடைய கல்லாணைகள்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இவர் புத்த மதத்தை தழுவி விட்டார். கிமு 261 ஒரு பெரிய இவருடைய ஆட்சியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. இவருடைய ஆட்சியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. என்னன்னா, அவர் அப்பா யார் சார்? பிந்துசாரர். இந்த கலிங்கத்தை வென்றலாம் என பார்த்தார், அவரால் முடியவில்லை. அது கனவாகவே இருந்துவிட்டு சென்று விட்டது. தன் தந்தையின் கனவை நிறைவேற்ற ஒரிஷா, அந்த கலிங்கம் அப்படின்னா ஒரிஷா இருக்கிற பகுதி, அந்த பகுதியின் மீது படையெடுத்து பல போராட்டங்கள். அது ஈஸியெல்லாம் அந்த கலிங்கத்து மக்கள் ஈஸியெல்லாம் இல்லை, சரியாக படு பயங்கரமாக அந்த போர் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். எதிர்த்து அந்த மக்கள் போரிட்டதால் பல லட்சக்கணக்கான பேர் அந்த போரில் உயிர் விழுந்ததாகவும், பலருக்கு கைகால் சேதமுற்றதாகவும், பல
ஆயிரக்கணக்கான பேர் சிறை வைத்ததாகவும் இவர் அந்த போரில் ஜெயித்து விடுகிறார். மற்ற அரசர்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அலெக்சாண்டர்லாம் வச்சுக்கோங்க, அலெக்சாண்டர், நெப்போலியன், மற்ற அரசர்கள் எந்த அரசர்கள் அந்த ஒரு போரில் வந்து ஜெயிச்சுட்டா கொண்டாடுவாங்க. ஒரு பெரிய ஆனந்தமா அவங்க வந்து அடுத்து இது ஒரு பெரிய நாட்டை பிடிக்கக்கூடிய அந்த நாட்டை பிடிச்சிட்டோமே, அடுத்த நாட்டை பிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான மன்னர்களுடைய நிலை அதுதான். ஒரு போரில் வென்று விட்டாலே அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம், அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், மறுபடியும் இதை பயன்படுத்தி அடுத்த நாடை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான். ஆனால் அசோகர் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவராக இருந்து விட்டார். இதுக்கு அவர் கம்ப்ளீட்டா வேற மாதிரியா இருந்துட்டார். அந்த போர்க்களத்தை சென்று பார்க்கிறார். ஜெயிச்சு பின்னாடி அப்படியே அந்த ரத்த ஆறு அப்படியே ஓடுது. எல்லாம் கை கால வெட்டினது, இதை வெட்டினது, அதை வெட்டினது, சிரசேதமாக தலையை எடுத்தது, குத்துனது, அது மாதிரி ஒரு ரத்த ஆறு பாய்ந்து ஓடுகிறது. எங்க பார்த்தாலும் மக்கள் துடித்து அப்படி சாப்பிட்றாங்க. பாதி பேர் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் கை போனது, காடு போனது. அது மாதிரி அந்த ரணகலத்தை அவர் பார்க்கிறார். பார்த்தோம் அவ்வளவு ஆவேசமாக சண்டை செய்து அந்த போரில் வெற்றி பெற்றவர் இதை பார்த்தவுடன் அப்படியே நிலை குலைந்து போகிறார். அப்படியே டோட்டலி அப்சர்ட், நிலை குலைந்து போய்விட்டு ஒரு போருக்காக ஒரு மனிதனை இத்தனை மனிதர்களை கொன்று இவ்வளவு சேதம் பண்ணி நமக்கு ஒரு வெற்றி தேவையா? இனிமேல் நாம் போர் செய்யக்கூடாது. இவ்வளவு மனிதர்களை கொன்று இவ்வளவு சேதம் பண்ணி நாம ஒரு வெற்றி அடைய வேண்டுமா? அது வேண்டாம் என அன்றிலிருந்து கலிங்க போர் தான் ஒரு பெரிய போர் இவருக்கு. அந்த போரில் இருந்து இவர் மனம் திருந்துகிறார். உபகுப்தர் அப்படிங்கிறவர் பௌத்த மதத்தில் ஒரு பெரிய பௌத்த துறவி. அவர் இவருக்கு பலவித ஆலோசனைகளை கூறி பௌத்த மதத்திற்கு மாற செய்கிறார். யார? அசோகர். இவர் அந்த பௌத்த மதத்தில் அவர் புத்தர் பிறந்த இடமான லும்பினிக்கு செல்கிறார். லும்பினி அப்படிங்கிறதா புத்தர் பிறந்த இடம். அவர் எல்லாம் புனித பயணம் போறார். அவர் முதலில் பிரசாங்கம் செய்த, மக்களுக்கு உபதேசம் செய்த, புத்த மதத்தை பற்றி தனக்கு தெரிந்த உண்மைகளை மக்களுக்கு சொன்ன இடம்தான் அந்த சாரநாத் அப்படிங்கிற சாரநாத் மான் பூங்காவும் சொல்லுவாங்க. அப்புறம் கபிலவஸ்து தான் அவங்க இருந்த அந்த அரண்மனை. அப்புறம் குஷி நகரம் தான் அவர் இறந்த இடம். இது போன்ற அப்புறம் கயாவுக்கு போறார். கயா அங்கதான் புத்தருக்கு ஞானோதயம் பெற்றது. ஒரு மனிதனாக இருந்தவர் ஒரு கடவுளாக நிலை மாறிய இடம் அந்த கயா. அங்கெல்லாம் சென்றுவிட்டு அதை பார்த்தவுடன் அந்த புத்த மதத்தில் தன்னை அப்படியே ஃபுல்லா இணைச்சிக்கிறார். மக்களுக்கு இனிமேல் நாம் தர்மத்தின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில் ஒழுக்க சீலராக இருந்து பல செயல்களை செய்ய வேண்டும் என உலகம் முழுவதும் தன்னால் முடிந்த திபெத்து, இந்தோனேஷியா, சீனா, எகிப்து இது போன்ற அண்டை நாடுகளுக்கெல்லாம் தர்ம மகா மாத்திரர்கள் என தனது அரசு அலுவலர்களை நியமித்து இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் சென்று இந்த மதத்தை பரப்ப செய்கிறார். தன்னுடைய மகன்னா இளவரசன் சொல்லுவாங்க.
ஏன்னா அரசனுடைய மகன் இளவரசன் தானே. அந்த இளவரசனையும் தன்னுடைய மகள், இளவரசின்னு சொல்லுவாங்க மகளை, மகள் மகேந்திரனையும் மகள் சுங்கபத்திரையும் புத்த மதத்தை பரப்ப இலங்கைக்கு அனுப்புகிறார். அவ்வாறு அனுப்பும்போது அந்த கயா என்ற இடத்தில் புத்தருக்கு ஞானோதயம் பெற்ற அந்த இடத்தில், அந்த கயா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்த அந்த மரத்தின் கிளை ஒரு கிளையை வெட்டி எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க, இலங்கைக்கு செல்கிறார். இதே ஒரு புத்த மதத்தை பரப்ப தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இவர் புத்த மதத்தை பரப்ப, புத்த கோட்பாடுகளை பரப்ப அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார். அதற்கடுத்து புத்த மதத்தின் 3ஆம் மாநாடு, அந்த மாநாடு எல்லாம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். புத்த மதத்தின் 3வது மாநாடு இங்க பாடலிபுத்திரத்தில் நடக்கிறார். இந்த பாடலிபுத்திரம் தான் இவருடைய தலைநகரம். திசா அப்படிங்கிற ஒரு பெரிய புத்த மத அறிஞரின் தலைமையின் கீழ் இந்த மாநாடு நடக்கிறது. பல ஆயிரக்கணக்கான புத்த மத துறவிகள் பல நாடுகளில் இருந்து இந்த மாநாட்டிற்கு வந்து கலந்து கொள்கிறார்கள். புத்த மதத்தை காக்க வேண்டும், புத்த மதத்தை நல்லபடியாக செய்ய வேண்டும் என பல அறிவுரைகளை கூறுகிறார்கள். புத்த மதத்தில் இருந்து பிரிந்து செல்ற பிக்குகள், பிக்குணிகள் அப்படிங்கிற அந்த பிரிந்து சென்றவர்களை சொல்லுவாங்க. அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கிறார்கள். அதே மாதிரி புத்த மதத்தில் இருந்து வேறு மதத்திற்கு மாறியவர்களை அவங்க வந்து மஞ்சள் ஆடை அணிஞ்சிருப்பாங்க. அந்த மஞ்சள் ஆடையிலிருந்து வெள்ளை ஆடையை அவர்களுக்கு அணிவித்து விடுவார்கள். இவர் நலத்திட்டங்கள் அப்படின்னா மனிதனுக்கு மட்டும்தான் ஆஸ்பத்திரி கட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்ப்பாங்க. ஆனா விலங்குகளுக்கும் முதலாக இந்தியா எப்ப ஆர்ஜின் ஆச்சோ அப்ப இருந்து இதுவரையிலும் விலங்குகளுக்கு தனியாக ஆஸ்பத்திரி இல்லை. இவர் காலத்தில் தான் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை கட்டப்படுகிறது. விலங்குகளுக்கும் ஒரு மனுஷனை பாறையே அவர்களுக்கும் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி விலங்குகளை பாதுகாக்கப்படுகிறது. புலால் உண்ணுவது தடை செய்யப்படுகிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இளவரசனா இருக்கும்போது இவர் என்ன செய்வார் அப்படின்னா வேட்டையாட போவார். வேட்டையாட போய் அங்க மான்களையோ முயல்களையோ ஒரு என்ன விலங்குகள் பிடித்திருக்கிறதோ அது வேட்டையாடி கொண்டு வந்து சாப்பிடுவார். அசைவ உணவில் இவர் மிகவும் விருப்பமாக இருப்பார். இது போன்ற இருந்த ஒரு அரசர் புத்த மதத்தை தழுவிய பின் தன் அரண்மனையிலேயே புலால் உணவு சமைக்கக்கூடாது, நாட்டிலேயே யாரும் புலால் உணவு உண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆர்டர் போடுறார். அசைவ உணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அரண்மனையில இவர் கட்டளை போடுகிறார். விலங்குகளை கொல்வது குற்றம் அப்படின்னு சொல்லி இவரு சட்டம் கொண்டு வர்றார். இது போன்று பல செயல்களை மனிதர்கள், அதாவது மக்களுக்கு தேவைப்படுகிற பொது கிணறுகளை வெட்டுகிறார். அந்த கிணறு இருந்த பொது குளம், பொது கிணறு வெட்டி மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கிறார். இந்த ரோட்ல எல்லாம் நடந்து போகும்போது அப்பெல்லாம் இந்த காரு, பஸ்ஸு இது மாதிரி பெரிய சமாச்சாரமெல்லாம் இல்லை. அப்ப சாலைகளில் நடந்து செல்பவர்களுக்கு இளைப்பாற அல்லது அவர் அந்த நிழலுக்கோசரம் நிழல்களை கொடுப்பதற்காக பல மரங்களை சாலை ஓரங்களில் நடுகிறார். அது ஃபர்ஸ்ட் செஞ்சவர் யாருன்னு பார்த்தா இவர் தான். விலங்குகளுக்கு தண்ணீர் தொட்டிகளை அமைக்கிறார். ஃபாரஸ்ட்ல எல்லாம் விலங்கு இருக்கும், புலி, சிங்கம், யானை எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் தண்ணி இருக்காதுன்னு சொல்லி முதலாக அந்த பாறைகளில், அந்த காடுகளில்
அதுக்கோசரம் தொட்டி கட்டி அந்த தொட்டியில் தண்ணி விடுவார். பாம்புகள்லாம் என்ன பண்ணும், முயல் மற்ற விலங்குகளெல்லாம் காட்டில் வாழ்கிற விலங்குகளை என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த விலங்குகளை பாதுகாக்க தண்ணீர் ஏற்பாடுகளை செய்கிறார். பயணிகள் விடுதிகள் கட்டுகிறார், ஓய்வு விடுதிகள். அந்த ஓய்வு விடுதியில் அவங்களுக்கு சாப்பாடு வழங்கப்படுகிறது. இது போன்ற பல செயல்களை இவர் தர்ம காரியங்களை செய்கிறார். பெண்கள் எல்லாம் தேவையில்லாமல் இந்த கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடக்கூடாது, அவர்கள் ஒழுக்க சீலராக இருக்க வேண்டும் என இவர் திட்டமிடுகிறார். இது போன்ற இவர் பல மக்கள் நலத்திட்டங்களை அறத்தின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் இவர் செய்ததால் இவர் அதாவதுங்க மற்ற நாடுகள் மீது படையெடுக்கவே வேண்டாம், போதும் இருக்கிறத பார்த்தா போதும். இப்படி மட்டுமல்ல, ஆட்சி முறையிலும் சிறப்பாக இருந்தது. இவருக்கு எல்லா படையும் இருந்தது. தரப்படை இருக்கும், தேர்ப்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், காலாட்படை இருந்துச்சு. அதை முறையாக அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட அமைச்சர்கள், அமாத்தியார் அப்படிங்கிற அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் 48,000 ரூபாய் வழங்கியதாகவும், போர்ப்படைகளுக்கெல்லாம் ஒரு 500 ரூபாய் வழங்கியதாகவும் தகவல்கள் வருகிறது. வேளாண்மை தான் அவருக்கு முக்கியமான வருமானமாக இருந்தது. அந்த விளையும் அந்த வேளாண்மை ஈல்டில் விளைச்சலில் 1/6 பகுதி வரியாக அரசுக்கு வரியாக கட்ட வேண்டும். பாடலிபுத்திரம் தான் இவர்களுடைய தலைநகரம். அந்த தலைநகரை 6 குழுக்களாக இருந்து ஒரு குழுவுக்கு 5 பேராக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இலாக்கா பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. இவருடைய பகுதி தட்சசீலம், உஜ்ஜயினி, தோசாலி, பாடலிபுத்திரம் இது மாதிரி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இளவரசன் அவங்க கையில் கொடுத்து நாடுகளை பிரிச்சிருந்தாங்க. இவ்வாறு ஒரு ஆட்சி எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய அசோகரை தான் நம் உலகத்தில் இது நாள் வரை இருந்த தலைவர்களிலேயே அல்லது இந்தியாவில் இருந்த அரசர்களிலேயே இவர்தான் தலை சிறந்த அரசர் என வரலாற்று ஆசிரியர்கள், தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியின் மூலம் அறிவிக்கிறோம். இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் ஒரு தகவல்களை உங்களுக்கு தெரிய வேண்டுமா, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும், லைக் செய்யுமாறும், ஷேர் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.